இசைஞானி இளையராஜா என்பவர் ஈடு இணையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் ஒதுங்கின பிறகு தான் நல்ல பாடல்களே வராமல் போயிட்டோங்கிற கேள்விகள்லாம் எனக்கு வந்துச்சு. எல்லாம் இப்போ வர்றதெல்லாம் பாட்டா குப்பைக்குள்ள தள்ளியாந்து போட்டு ஒரே ட்ரம்மு சத்தை தவிர வேறு என்ன கேட்குது? டமா டுமில் டம் டும்மு கேட்குது. ஒரு நல்ல ஒரு மெலடிஸ் ஒன்று கூட வரல. ஆனால் அவர் ஒரே ஒரு பாட்டு போகிறார் விடுதலை படத்தில், அந்த பாட்டு நின்று பேசுது. நிறைய திறமை உள்ளவங்கள்ட்ட நிறைய ஈகோ இருக்கும். ரொம்ப சீரியஸாக போயிட்டு காப்பிரைட் ஆக்ட் அவங்கவுங்க உங்கள் வீடியோ உங்களது, என்னோட வீடியோ என்னோடங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்போ நம்ம பாட்டை எல்லாரும் பாடினா தானே ஃபேமஸ்ஸு. கங்கை அமரன் சொல்கிறேன். ஆமாம், நம்ம எவ்வளோ தியாகராஜ கீர்த்தனையை திருடியெல்லாம் பாட்டு போட்டிருக்கோம். நம்ம எம்எஸ்வி பாட்டெல்லாம் நாங்கள் திருடி காப்பி போட்டிருக்கோம், நாங்கள் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கங்கை அமரன் தான் சொன்னார். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்பவுமே ஒரு சோகம் உள்ள ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு குழப்பம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட பாட்டு இல்லாமல் இருக்காது. இசைஞானி இளையராஜா அவர்களோட பாட்டு ஒன்று கேட்டால் தான் அந்த சோகத்துலேருந்தோ இல்லை அந்த ஒரு டிப்ரெஷனில் வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட பாட்டுகளை தமிழ் சினிமா கொடுத்தவர். ஆனால் அவர் மேலே நிறைய ஒரு கான்ட்ரவர்சிலாம் வந்திருக்கு. என்னன்னா என்னப்பா வருது எல்லா பாட்டுக்கும் காப்பிரைட் இஷ்யூ கேட்குறாரு. இப்போ கூட கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இளையராஜா அவர்களோட புகைப்படத்தையும் சரி இசையும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நம்ம அது விமர்சிக்கணும். அது நீதிமன்றத்தில் என்ன இவங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன நடந்திருக்கு, ஆர்குமெண்ட் என்ன முடிஞ்சிருக்கு, இவங்க என்ன அஃபிடவிட் போட்டாங்க, எல்லாம் பார்க்கணும். வழக்கு இப்போ பெட்டிஷன்னு பிளைண்ட்னு எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம அப்படி ஈஸியாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இசைஞானி இளையராஜா என்பவர் தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தமிழ் மொழிக்கான ஒரு அடையாளமாக தான் நான் பார்ப்பேன். ஒரு இசைக்கு அவர் ஒருத்தர் தான் பிதாமகனாக இருந்தவர். அவர் போட்ட ஒரு பாடல்கள் எவ்வளவோ வெற்றி பெற்றிருக்கு. அந்த அவர் ஈடு இணையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் ஒதுங்கின பிறகு தான் நல்ல பாடல்களே வராமல் போயிட்டோங்கிற கேள்விகள்லாம் எனக்கு வந்துச்சு. எல்லாம் இப்போ வர்றதெல்லாம் பாட்டா குப்பைக்குள்ள தள்ளியாந்து போட்டு ஒரே ட்ரம்மு சத்தை தவிர வேறு என்ன கேட்குது? டமா டுமில் டம் டும்மு கேட்குது. ஒரு நல்ல ஒரு மெலடிஸ் ஒன்று கூட வரல. ஆனால் அவர் ஒரே ஒரு பாட்டு போகிறார் விடுதலை படத்தில், அந்த பாட்டு நின்று பேசுது. உன்னோடு நடந்தா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு நின்று பேசுது. அட்டிக்கு தூக்குது இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. பட் நிறைய திறமை உள்ளவங்கள்ட்ட நிறைய ஈகோ இருக்கும். அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பயங்கர திறமை இருக்கவங்கள்ட்ட ஈகோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பெரிய இலக்கியவாதிகள்லாம் இருக்காங்களா, புக்கெல்லாம் எழுதுகிறாங்களா, ரைட்டர் கூட வேறு ரைட்டர் கூட எல்லாரோடையும் இறங்கி போவாங்க. போயட்டெலாம் பார்த்திங்கன்னா யாருமே சாதாரணமாலாம் அவங்கள்ட்ட பழக மாட்டாங்க. அவங்களோட குணாதிசயமே வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட விஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இளையராஜா அவர்கள் முதல்ல அவருக்கு ஃபைட் ஆனது எஸ்பிபியோட தான் ஃபைட் ஆச்சு. எப்போனா லண்டனில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தப்போ இவரோட பாட்டு எடுத்து பாடுறாங்கன்னா அந்த கச்சேரிக்கு இத்தனை கோடி ரூபா அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டு தான் நாங்கள் பாடப்படுது, உங்களோட இசை தான் நாங்கள் பாடப்படுது. அப்போ அது நம்ம காப்பிரைட்டு கேட்கணும் தானே அப்படின்றது தான் முதல்ல ஆரம்பிச்சது. பட் காப்பிரைட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 செகண்டுக்கு மேலே இன்னொரு வீடியோ வச்சிங்கன்னா அந்த வீடியோ காலி ஆகிடும். ரொம்ப சீரியஸாக போயிட்டு காப்பிரைட் ஆக்ட் அவங்கவுங்க உங்கள் வீடியோ உங்களது, என்னோட வீடியோ என்னோடங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்போ 3 செகண்ட் தான் அலோவ் பண்ணுது. அது என்னென்னு தெரியறதுக்குள்ள அதுக்கு மேலே வச்சுட்டா அதுக்கு வீடியோ காலி. அப்போ அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக கங்கை அமரன் மாறுபட்ட கருத்து பேசியிருந்தார். இளையராஜா எங்கள் அண்ணையா இப்படி பண்ணுறாரு, நம்ம பாட்டை எல்லோரும் பாடினா தானே ஃபேமஸ்ஸு. கங்கை அமரன் சொல்கிறார். ஆமாம், நம்ம லைட்டிங் ஆர்டிஸ்ட் மேடையில் போடுவாங்களே ஸ்டேஜில், அவங்களாம் யூஸ் பண்ணால் தானே அவங்க பிழப்பு நடக்கும். நம்ம எவ்வளோ தியாகராஜ கீர்த்தனையை திருடியெல்லாம் பாட்டு போட்டிருக்கோம், நம்ம எம்எஸ்வி பாட்டெல்லாம் நாங்கள் திருடி காப்பி போட்டிருக்கோம், நாங்கள் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கங்கை அமரன் தான் சொன்னார். நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் அவங்க கிளைமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு காசு நமக்கு தேவையான்னு கங்கை அமரோட பேட்டி இருக்குது. பாருங்கள், இன்டர்வியூ இருக்குது. பட் இவர் போட்டது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கின ஒரு விஷயத்தை எல்லோரும் ஈஸியாக பயன்படுத்திட்டு போயிடுறாங்க அப்படின்றதே இவர் போட்டது. அதான் ஏன் சார் இப்போ அவங்க சகோதரவே சொல்லியிருக்காரு, ஆனால் இவர் மட்டும் காப்பிரைட்ஸ் கேட்குற, இன்னொன்று என்னோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது, பட்ட பேரை யூஸ் பண்ணக்கூடாது, குரலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிலாம் சேவை வாங்கி வச்சிருக்காரு. எதுக்காக? இப்போ தேவையா? அது யார் அது எப்படி கேட்பாங்க? இளையராஜா பாடல்கள் இன்றும் இந்த எப்படி சொல்கிறது, கடைசி வாகன ஓட்டுநர் இருக்க வரையும் அவர் பாட்டை யார் கேட்டுட்டு தான் இருப்போம். என்ன சொல்கிறீங்க? அவர் பாட்டு இல்லாமல் வாகனம் எங்கே நம்ம ஓட்டுறோம்? அவர் பாட்டு தான் ஓடுது, வேறு எதுவுமே இல்லையே நம்மள்கிட்ட. அதுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் வந்தப்போ ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவானுச்சு ரோஜா படத்தில். அப்போ என்ன செய்கிறாங்க, இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கு ஒரு முட்டுது, ஒரு பெரிய முட்டை ஒன்று முட்டுனப்போ தான் வைரமுத்து எழுதிய முதல் பாட்டு என்ன சொல்லுங்கள்? இது ஒரு பொன்மாலை பொழுது படத்தில்
நிழல்கள்ங்கிற படத்தில் எழுதினார் முதல் பாட்டு. நிழல் ரவி கூட அந்த படத்து மூலமா முதல் அப்படியே வந்தார். அவர் வந்து வைரமுத்து இளையராஜா காம்பினேஷன் முடிஞ்சு வைரமுத்து ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன் தூக்குனுச்சு. போட்ட 6 பாட்டு 6க்கு 6 ஹிட்டு அடித்தாங்க 2 பேரும். அந்த மாதிரி இழைச்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிற்பாடு நம்ம இவர் நடிகர் தியாகராஜன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கேட்ட பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா பாட்டெல்லாம் இருக்கும். அதில் நல்ல பாட்டெல்லாம் இருக்குது. அதில் ஓ வசந்தராசான்னு நல்லா பீட்டாக இருக்கும். நல்ல இயக்குனர். பிரசாந்தோடைய அப்பா மியா சுற்றி பிரசாந்தோடைய அப்பா மகனை முதல்ல அவர் இவருன்னு பேசி நான் அவர்கிட்ட தான் கேள்விப்பட்டேன். நானும் அந்த முயற்சி பண்ணுறேன், நான் முடியல என்னால். பட் அதை கற்றுக்கணும். மகனை அவர் இவருன்னு தான் பேசுவார். அவருக்கு அப்படின்னு தான் பேசுவார். ரொம்ப அது ஒரு பெரிய பண்பு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த மாதிரி பேசுகிறது. அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய மம்புட்டியான் பாட்டத்து வந்து இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் போட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அட்டகாசமான படம் ஹிட் ஆகிடுச்சே, அது நீங்கள் காப்பி ரைட்டு கேட்டிங்களா, காசு கேட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், எத்தனையோ வருஷம் கழித்து அந்த பாட்டு வந்து ஓடுது, எத்தனையோ கல்யாணங்களில் ஈவெண்ட்டில் எல்லாம் அந்த பாட்டு தான் ஓடுறாங்க. அப்போ எனக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இரண்டாவது கேட்டாங்க, அப்படி கேட்குறேன்னு கூட எனக்கு தோணலைன்னு சொன்னார். சார் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இவர் வந்து இப்படி சொல்லி, இவர் வந்து ஒரு டேரக்டர் தயாரிப்பாளர் இப்படி சொல்கிற ஓகே விடுங்க. இவரோட இளையராஜாவோட சமகாலத்தவர் தான் தேவா. ஆனா அவரு நிறைய ரீசெண்ட் பேட்டி ஒன்றுல பார்த்தேன். அவரே சொல்லி என் பாட்டு யூஸ் பண்ணி கருப்பாயின்னு, அது வந்து ஏழையின் சிரிப்பில்லைங்கிற படத்தில் உள்ள பாட்டு. அதாவது நான் இப்போ கேசட் வச்சு பாட்டு கேட்ட காலம். கேசட்டில் இப்போ கேசட்டாகவே வரும். இப்போ வந்துருச்சு. ஐ திங்க் கருப்பாயில் வந்தப்போ நான் என்ன படிச்சிருப்பேன். அதில் எங்கள் ஊரெல்லாம் வரும். அதில் கும்பகோணம், சீர்காழி, நாகப்பட்டினம் அப்படின்னு அது வேறு ஒரு பாட்டில் வரும். அது அதை விட்டு அந்த படம்லாம் எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. படம் பெருசாக வெற்றி பெற்றுச்சான்னு தெரில. பிரபுதேவாவோட படத்தில் நல்லா ரோஜாலாம் அந்த லாட்ரி சீட் வைக்கிற மாதிரி வருவாங்க. அப்போ லாட்ரி சீட்டெலாம் விற்பனை இருந்துச்சு. அப்போ அந்த படத்தில் ஒரு கருப்பாயி அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் வைக்கிறாங்க. படம் சூப்பர் டூப்பர். அது வந்து லியோன்னு ஒரு படத்தில் வச்சு விஜய் சார் நடிச்சிருந்தார். அதில் கொண்டாந்து வச்சு அந்த படத்தில் அந்த பாட்டை தவிர வேறு ஒன்றும் உருப்படி இல்லை. போய் பார்த்தாக்க அதுக்காகட்டியே உட்காந்தேன்னு சொல்லி படத்தை பார்த்தோம். நான் அது எங்கள் ஊரில் பார்த்தேன். தீபாவளிக்கு எதுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? யாரா லியோன்னு கிடச்ச வரைக்கும் கேட்டுட்டு இருப்பாங்க. அவர்கிட்டே போய் அது என்ன தடவை எடுத்து வைக்கிறீங்க. அந்த பாட்டு கேட்டப்போ அது 2000களில் வந்த படம். அது அந்த படத்தில் உள்ள பாட்டு ஒரு 25 வருஷம் கழித்து ஹிட்டாகி ஓடுது அப்படிங்குள்ள எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யார் ஒன்றுமே என் பாட்டை போட்டுவிடுங்க, பெருந்தன்மை. ஆமாம், யார் ஒன்றுமே என் பாட்டை போட்டுவிடுங்க அப்படின்ட்டார் அவர். அடுத்தது மாலுக்கு போனப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து அவங்க அப்பா சொன்னாரா, அந்த கருப்பாய் பாட்டு கேட்டியடா, ரிங்டோன் வச்சிருக்கியடா, இந்த ஐயா தான் போட்டதுன்னு. இதோட ஒரு பெருமை போய் ஹாய் அங்கிள் அப்படின்னு கை கொடுத்தானா. அங்கிள்லாம் இல்லைடா தாத்தா. ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் வயசாகிட்டு இருக்கும். நல்லா தாத்தாப்பா அப்படிங்குள்ள அவர் சொன்னார், நான் உயிர்ப்போடு இருக்கேன், அந்த பாட்டு திருப்பி ஓடணும்ல, அப்போ தான் என் பாட்டு ஹிட் ஆகணும்ல அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருந்தார். அது ஒருவரோட பார்வை. இப்போ இளையராஜா வழக்கு போட்டிருக்காருன்னா என்னோட கேள்வி தான் சார், இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளோ பெருந்தன்மை இருக்கு, ஆனால் மக்களோட கேள்வினா இவர் இவ்வளோ பெருந்தன்மை இருக்காரு, ஏங்க நீங்க இல்லை அப்படின்னு மக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தவங்க இப்படி தான் இருக்கணும்னு இன்னொருத்தவங்க கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இங்கே 10% கரெக்டுன்னு ஒரு ஆளே கிடையாது இந்த உலகத்தில். இந்த டிக்டாக் இந்த மியூசிக்கல் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் இந்த டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ சன்சாட்டுக்கு உட்காந்துருந்து, சன்செட்டுக்கு உட்காந்துருந்து, சன்ரைஸுக்கு உட்காந்துருந்து ஒரு டேக்கை 1 மாதம் எடுத்து சூரியன் எழும்புக்குள்ளே வரணும். அடுத்த நாள் அந்த கண்டினியூஷன் வேணும். ஒரு ஃப்ரேம் வச்சுன்னு ஒரு படம் எடுத்துட முடியுமா? கேமரா வச்சு எடுத்து பாருங்க தெரியும். கேமரா வச்சு எடுக்கக்குள்ளே தான் ஒரு வழி தெரியும். நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்குள்ளே தான் பெரிய படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். இந்த படத்தையெல்லாம் கழுவி ஊற்றுறாங்களா ரிவ்யூன்னு, அதெல்லாம் பாவங்க. அதெல்லாம் எடுத்து நானும் ரிவ்யூ பேசுகிறேன் தம்பி. அந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னவா இருக்கோ அதை மட்டும் சொல்கிறது, நெகட்டிவ்லாம் சொல்கிறது கிடையாது. பாவம் இதை எடுத்துட்டாங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான், பல கோடி கடனை வாங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. தேட்டர் வாசல்லே ப்ரொடியூசர் மருந்து பாட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பான் போல இருக்கு. படம் ஓடலாம் மருந்தை குடிச்சிட வேண்டிய வாங்கின கடனுக்கு வேறு எங்கே போகிறது, கைத்தை எடுத்துகிட்டு போண்டியதான். அதான் சார் நீங்கள் சொல்கிற நிறைய தயாரிப்பாளர்களும் டேரக்ட் நம்பர்னா இவர் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணால் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் யார்கிட்ட காப்பிரைட்ஸ் இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டு தான் போடுறாங்களே. ஆனால் இங்கே மக்கள் எப்படின்னா கேட்குறாங்கன்னா, நீங்கள் பாட்டை பாடி வித்துட்டீங்கல்ல, எதுக்கு நீங்கள் வந்து அந்த இஷ்யூ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். அது காப்பிரைட் ஆக்டில் வந்து அதை வந்து அவங்க தனக்குன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு திரைக்கதையை போய் பதிவு பண்ணி வச்சுக்கலாம், தெரியும் தானே உங்களுக்கு. அந்த விற்கிறது வேறு, எனக்கு தான் அந்த பாட்டுன்னு கிளைமர் வேறு இருக்குது. இவர் கிளைமராக இருக்கார் அந்த பாட்டுக்கெல்லாம். விற்றாலும் உரிமை கோரலாம். இல்லை விற்கலப்பா, கிளைமராகவே இருக்கிறார் இவர். நான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் வரல, ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னா கண்டிப்பாக நான் பேசி தரேன். ஓகே, இப்போ ஓவரால் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை கையில் இல்லை, நம்ம இங்கே உட்காந்துருக்கா, ஜட்ஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் பேசுகிறேன்.
ஒரு 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 இந்த வாரத்துக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வந்துடுறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அப்போ ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு பாட்டு எடுக்கிறோம். இப்போ அவரெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் வயசானாலே எல்லாருக்கும் உள்ள ஒரு இது என்னென்னா, நம்மள்ட்ட கேட்டு செய்கிறாங்களா? அடுத்த ஜெனரேஷன் இனிமேலாம் எப்போ வந்தவன் சினிமாவுக்கு? அவர் அன்னக்கிளியில் வந்தவர் ஃபஸ்ட்டு இது பாட்டு ரெக்கார்ட் பண்ண கூட கரண்ட் போயிடுச்சான். இவர் ராசி இல்லாதவர், படமும் ஓடலை அன்னக்கிளி. மறுபடியும் டீ கடை அங்கே எங்கேனா அந்த அன்னக்கிளி பாட்டு ஓட ஆரம்பிச்சு ரீரிலீஸ் ஆகி ஓடின படம் தான் அன்னக்கிளி. அன்னக்கிளியோட வரலாறு இருக்குது, விக்கிமீடியாவில் எடுத்து படிங்க. படம் ஓடலை, ஃபெயிலியர் அன்னக்கிளி. மறுபடியும் டீ கடையெல்லாம் பாட்டு ஓடும்ல அப்போ எல்லாம். வேறு எங்கே பாட்டு கேட்க முடியும்? டீ கடை, கல்யாணம் ஓடுது மாரி இடத்துல குழா கட்டி கேட்டால் தான் உண்டு. அந்த லாலின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கலாம். அன்னக்கிளி ஒன்றை தேடுது, மச்சானை பார்த்தீங்களா, மலைவாழ தோப்புல ஓட ஆரம்பித்து மறுபடியும் அந்த படத்துக்காக வேண்டிய அந்த பாட்டுக்காக வேண்டிய ஓடின படங்கள் அது. சரியா? இல்லாட்டியும் அப்படி ஒரு ஆளே உருவாகிருக்க முடியாது. இளையராஜான்னு மேஸ்ட்ரோவே இருந்திருக்க மாட்டார். அந்த படம் அவுட் ஆகிடுச்சு, அடுத்த படம் போட மாட்டாங்க உங்களை. சினிமா இருக்க அது ஒரு மாயையான உலகம். நீ ஒரு ரேஸ் குதிரையாக இருக்க மாதிரி தான் உங்கள் மேலே பந்தயம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே யாரும் பந்தயம் கட்ட மாட்டாங்க. அவரை லைவாக ஸ்டேஜில் போட்டு ஒரு வாட்டி ரஜினிகாந்த் அசிங்கப்படுத்திட்டாப்புல தெரியுமா உங்களை? இளையராஜாவை. என்ன நிகழ்ச்சி சார் சொல்லுங்கள் சாமி? இப்போ ஏதோ பணம்லாம் வரணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று யாகெல்லாம் பண்ணீங்களா, பணம்லாம் வருது சாமி அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன, ரஜினிகாந்த் யாரையுமே வேணும்னு செய்கிறவர் இல்லை, அவருடைய கேரக்டர் அதுதானே. இப்போ சாமி பணத்துக்காக அவர் யாகம் பண்ணீங்களே வருது அப்போ அப்படின்ட்டார். ஏன் சிஎம் உட்காந்துருக்குள்ள சொல்லலை அவர்? ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு இந்த சிஎம். நியூ ஸ்டூடெண்ட்ஸு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நல்லா ஜாலியாக ஃபன்னு தான் அது. அப்புறம் ஒரு வாட்டி ரோகிணி, ரகுவரன் மனைவி ரோகிணி தெரியுமா? ஆமாம் சார். அவங்க வந்துட்டு சங்கர் விருது வாங்க வந்திருந்தாப்புல. அப்போ சங்கர் இளையராஜா காம்பினேஷனில் இது வரைக்கும் படமே ரிலீஸ் ஆகலை. இன்ன வரைக்கும் ஒரு படம் கூட 2 பேரும் சேர்ந்து பண்ணலை. அந்த காம்பினேஷன் நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலான்ட்டேன் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. டப்புன்னு இளையராஜா ஹீட் ஆகி மைக்கை வாங்கி, அது எனக்கு என்ன சான்ஸ் கேட்குறியா நீ, அது எப்படி கேட்க போச்சுட்டாப்புல. அவருக்கு பிடிச்ச ஆளுகள் வச்சு வேலை பார்த்துட்ருக்காரு, நீ எனக்கு என்ன சான்ஸ் கேட்குறியா, முதல்ல அப்படி கேட்கக்கூடாதுட்டாப்புல. அந்த ரோஹிணி விழியெல்லாம் பிதுங்கி விட்டது. என்னடா அது விளையாட்டாக கேட்க போய் இப்படி ஆகிப்போச்சுன்னு. சில இடங்களில் அவர் சுலபமாக கடந்து போகலையோங்கிறது தான் நான் நினைப்பேன். அது காரணம் ஏஜ் ஃபேக்ட் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தால் நீங்கள் முதலமைச்சராக இருங்க, சிஎம்மாக இருங்க, பிஎம்மாக இருங்க, ஏஜுக்குன்னு ஒரு குணாதிசயம் வருது. அந்தந்த வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் அந்தந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு. அது ஒரு வெட்டி அவர்கிட்ட நான் வருத்தமாக பார்த்தேன். அப்புறம் ஒரு வாட்டி ஒரு பாடிக்கிட்டு இருக்குள்ள ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன், ஒரு பவுன்சர் ஒருத்தன் போயிட்டான் குறுக்க, கூப்பிட்டு சாரி கேட்க வச்சு காலில் விழ வச்சார். மனோதான் விழ வச்சார். எனக்கு மனோ மேலே அவ்வளோ பெரிய வருத்தம். அப்படின்னு ஒரு மனுஷனை ஒரு பொது மேடையில் காலில் விழ வைக்க வேண்டியது இருக்குது. யார் காலில் விழுவுறது எனக்கு பிடிக்காது. காலில் விழுவுறதுங்கிறது நம்மளோட வணங்கத்தக்க ஒரு நபராக இருக்கணும். அது கோயிலாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கலாம். ஓகே, வணங்கத்தக்க தகுதி இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும் மைண்டில். அவங்க காலில் நம்ம விழுவோம். அது இன்றைக்கி விழுந்துட்டு தான் இருக்கும், நம்மளை வாழ்த்துறவங்க, ப்ளஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கீங்க, ஒரு தண்ணி குடிக்க போயிருக்காரு, அவருக்கு அதுக்காண்டி மன்னிப்பு கேட்க வச்சா அவருக்கு என்ன தெரியும், போயிட்டார். அந்த காலில் விழ வச்சப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால் அது அவருடைய தனிப்பட்ட கிளைமிங். அவர் கேட்குறாரு, அது நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி? நீங்கள் வேலை செய்கிறீங்க, நம்ம வேலை செய்கிறோம், சரி இப்படி வச்சுக்குவோம், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பேசி கொடுக்குறேன், இந்த வீடியோ ஒரு 10 சேனலுக்கு 20 சேனலுக்கு பயன்படுத்துகிறீங்க, அது வழியாக நீங்கள் பல கோடி சம்பாதிக்கிறீங்கன்னா எனக்கு காசு கொடுக்கணுமா தேவையில்லையா? சிம்பிளாக சொல்லுவோம். நான் காசு கேட்கல, அது என்னோட ரெண்டாவது பட்சம். நான் அதுக்கு வரவே இல்லை இப்போ. ஆனால் இது நிறைய சேனலில் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, என் வீடியோ ஃபேமஸாக ஓடட்டும் அப்படின்னு நான் ஒதுங்கி போகிறது ஒன்று, என் வீடியோ தானே ப்ளே ஆகட்டும்னு. இன்னொன்று, பல கோடி சம்பாதிச்சிருக்காங்களே, நமக்கு சில லட்சம் கொடுக்குறது இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு நினைக்கலாம். 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ எனக்கு எதிராகவே பேசுகிறாங்களா, உங்கள் தொலைக்காட்சியிலே பேசுகிறாங்க, எனக்கு எதிரான தகவலை உங்கள் தொலைக்காட்சியிலே பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தானே பேசுகிறாங்க, போட்டுவிடு. இதில் என்ன இருக்குது? இதுக்கெல்லாம் வாழப்பட்டா வாழ முடியும். கட்ஸ் நம்மளை பற்றி தானே பேசுகிறாங்க, போடுங்க, அள்ளி தள்ளுங்க. யாரில் எவ்வளோ வேணுமோ பேசுங்க. என்ன இல்லை, நாலாவதுல அசர்றாளா, எவ்வளோ பார்த்தாச்சு, அதுக்காக உட்காந்துருக்கோம். என்ன வேணா திட்டினா நம்ம அதுக்கெல்லாம் காது கொடுத்தே கேட்குறது இல்லை. நமக்கு அது விளம்பரம் தானே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காள் தான் நம்ம. பட் ஆனால் 2 ஆஸ்பெக்ட் சொன்னேன். ஒன்று, நான் தியாகராஜன் மாதிரி இத்தனை வருஷம் கழித்து என் வீடியோ ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லி நான் கிளைம் கேட்காம போகிறது என் மனதின் பட்டது.
இல்லை என்ன என் ஆடியோவெல்லாம் சில பேர் இது பண்ணுறாங்க, அது பேர் என்ன ரீல்ஸா, ரீல்ஸில் அவங்க முகத்தை வச்சு பேசி போட்டுக்கிறாங்க அந்த பசங்க. அப்போ எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நான் பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஃபன் பண்ணுறல இதில் அதை வெட்டி வெட்டி ரீல்ஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. நம்ம இதை வச்சு பேசிட்டு போகிறாங்களே அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லுவதெல்லாம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அது நம்ம பயலை வச்சு நடிச்சு தானே அது ஃபேமஸ் ஆச்சு. நான் எவ்வளோ டைலாக்ஸ் இருக்குது தெரியுமா ரீல்ஸில் அவ்வளோ இருக்குது. அப்போ அது ஃபேமஸ் ஆகுது. அது நீங்கள் ஃபேமஸ் ஆனால் ஆகுதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு மாஸ்ட்ரோ நம்ம அவளை எளிதாக அவரையெல்லாம் வந்து நம்ம விமர்சிச்சிடக்கூடாதுங்கிறத நான் கவனமாக பேசுகிறேன். ஏன்னா அவர் ஒரு இசைஞானி, கர்நாடக சங்கீதம்னு சொல்லி நமக்கு எட்டாத உயரத்தில் இருந்த ஒரு இசையை இந்த ஹார்மோனிய போட்டிக்குள்ளேருந்து கொண்டு வந்தவர் அவர். இசை நம்ம கையிலேயே இல்லை, வீணை அப்படி வேற ஒரு இசையிலையும் ஜாதி இருந்தது தம்பி, இன்றைக்கி இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிற குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் உள்ளேயே போக முடியாது. உள்ளேயே போக முடியாதுன்னா நான் கதவை திறந்துட்டு உள்ளே போயிட்டேனுங்கிறது புரிதல் இல்லை. ஓகேவா? உள்ளேயே போக முடியாதுன்னா அங்கே நம்ம அந்த ஸ்டேஜே நமக்கு கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துக்குள்ளே புகுந்தது தான் இளையராஜாவோட இசை. அதனால் வழக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம், தீர்ப்பு நகலோடு பேசுவோம். நன்றி. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.